திருச்சிற்றம்பலம். மருத்துவத்துறைக்கு முன்னோடியாக விளங்கியவர் சித்தர் தேரையர். பல மருத்துவ நூல்களை மானுடர்கள் பயன்பெறும் பொருட்டு எழுதியவர். முற்பிறவியில் ராமதேவர் என்னும் யாக்கோபுவாக வாழ்ந்த சித்தர் இப்பிறவியில் அந்தணர் குடியில் பிறந்தார். தான் சிறுவனாக இருக்கும்போதே ஒரு சிறந்த குருவிடம் சீடனாக சேர வேண்டும் என்ற எண்ணம் வளர்ந்தது. அவ்வேளையில் ஔவையாரை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்பட்டது. சிறுவனின் எண்ணத்தை உணர்ந்த ஔவையார் அவனை அகத்திய முனிவரின் ஆசிரமத்திற்கு அழைத்துச் சென்றார். அகத்திய முனிவரே, இந்த இளம் பயிர் விருட்சமாக மாறும் என்பதை நான் உணர்கின்றேன். ஊமை பிள்ளையான இச்சிறுவனை தங்களிடம் விட்டுச் செல்கின்றேன் என்றார். அகத்திய முனிவரும் இப்படிப்பட்ட சீடனையே எதிர்நோக்கி இருந்ததால் அச்சிறுவனை மகிழ்ச்சியோடு சீடனாக சேர்த்து கொண்டார். அச்சிறுவனும் அகத்தியருக்கு பணிவிடைகள் செய்து வளர்ந்து வந்தான். ஒரு சமயம் மன்னன் காசிவர்மன் நீங்காத தலைவலியால் மிகவும் அவதிப்பட்டான். ஆசிரமம் ஒன்றில் அகத்தியர் இருப்பதை அறிந்து ஆசிரமத்தை வந்தடைந்தான். அகத்தியரைக் கண்டு வணங்கி அவருடைய காலில் விழுந்தான். தன்னுடைய நீங்காத தலைவலியை குணப்படுத்துமாறு வேண்டினான். அகத்தியர் மன்னனை பரிசோதித்துவிட்டு மன்னரின் தலைவலிக்கான காரணத்தை கண்டறிந்தார். மன்னா, நான் உன்னுடைய நோயை குணப்படுத்துகின்றேன், கவலைப்படாதே. நான் கூறும் நோயின் காரணத்தை கேட்டு அதிர்ச்சியும் அடைய வேண்டாம். நீ உறங்கிக் கொண்டிருந்த சமயம் மிகச் சிறிய தேரை ஒன்று உன் மூக்கின் துவாரம் வழியாக உள்ளே சென்றுள்ளது. தூக்கத்தில் நீ மூச்சை உள்ளிழுக்கும் போது அது தலைப்பகுதிக்குச் சென்று உன்னுடைய மூளையில் ஒட்டி கொண்டது. தற்போது அது வளர்ச்சி அடைந்துள்ளதால் உனக்கு தலைவலி நீங்காமல் உள்ளது என்றார். மன்னன் இதை கேட்டதும் அதிர்ச்சியுற்றான். மன்னா, கவலைப்படாதே. கபால சிகிச்சை முறையை நான் நன்கு அறிவேன். அதனால் தேரையை வெளியே எடுத்துவிடலாம். உனது தலைவலி பூரணமாக குணமாகிவிடும். சிகிச்சை தொடங்கப்பட்டு மன்னனுக்கு மயக்க மருந்து கொடுக்கப்பட்டு கபாலம் திறக்கப்பட்டது. மூளையின் மேற்புறத்தில் தேரை கண்ணை சிமிட்டிக் கொண்டிருந்தது. அகத்தியர் இதை மூளை சேதாரமாகாமல் எப்படி எடுப்பது என்று திகைத்துக் கொண்டிருந்தார். அகத்தியரின் திகைப்பை பார்த்த சீடன் ஓடிச் சென்று வாயகன்ற பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பிக் கொண்டு வந்து தேரையின் கண்ணில் படுமாறு வைத்தான். தண்ணீர் தாகத்தில் இருந்த தேரை பாத்திரத்தில் இருந்த நீரில் தாவிக் குதித்தது. பின் மன்னரின் மண்டை ஓட்டை சந்தானக்காணி என்னும் மூலிகையின் மூலம் மூடினார். பின் தன் சீடனை கட்டித் தழுவினார். சீடனின் சமயோஜித புத்தியை பாராட்டினார். ராமதேவர் அன்று முதல் தேரையர் என்றழைக்கப்பட்டார். மற்றொரு சமயம் மன்னன் கூன்பாண்டியன் அகத்தியரை சந்தித்து வணங்கி மக்கள் தன்னுடைய கூன்தன்மையை எண்ணி நகையாடுவதை கூறி வருந்தினான். கூன்பாண்டியன் சிறந்த சிவபக்தன். அகத்தியரும் அவனுடைய கூன் விழுந்த முதுகை சரி செய்கிறேன் என்றார். அதற்கு மூலிகைகளை கொண்டு வந்து மருந்து காய்ச்ச வேண்டும். ஆகையால் தாங்கள் அரண்மனைக்குச் செல்லுங்கள். மருந்து தயாரானதும் நான் அழைக்கின்றேன் என்றார். தேரையரின் உதவியுடன் அகத்தியர் மருந்தினை காய்ச்சினார். அகத்தியருக்கு அரண்மனையிலிருந்து திடீரென அழைப்பு வந்தது. அகத்தியரும், தேரையா, மருந்தினை பதம் வரும் வரை காய்ச்ச வேண்டும், பார்த்துக்கொள் என்று கூறி அரண்மனைக்குச் சென்றார். தேரையரும் மருந்தினை கவனமாக பார்த்து கொண்டிருந்தார். திடீரென மேற்கூரையிலிருந்து ஏதோ உடைபடுவது போன்று சத்தம் வந்தது. தேரையர் மேல் நோக்கி பார்த்தார். மேற்கூரையில் பல்லக்கு செய்வதற்காக வளைத்து வைக்கப்பட்டிருந்த மூங்கில் மூலிகைச் சாறின் ஆவிப்பட்டதும் நேராக நிமிர்ந்தது. உடனே தேரையர் மருந்து சரியான பதமாகிவிட்டதை அறிந்து அடுப்பிலிருந்து மருந்தை இறக்கினார். அகத்தியர் திரும்பி வந்து பார்த்தபோது அடுப்பில் இருந்து மருந்து இறக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். தேரையா, மருந்து பதம் வருவதற்குள் ஏன் இறக்கினாய் என்றார். தேரையரும் அகத்தியரை கூட்டிச் சென்று கூரையில் கட்டப்பட்டிருந்த மூங்கிலை காட்டினார். அகத்தியரும் உடனே மகிழ்ந்து குறிப்பறிந்து செயல்படும் தேரையரை பாராட்டினார். பின் மருந்து தயாரான செய்தி மன்னருக்கு தெரிவிக்கப்பட்டு மருந்தினை சிறிது காலம் முதுகில் தேய்த்து வர கூன் இருந்த சுவடே இல்லாமல் மறைந்தது.
பின்பு அகத்தியர் தேரையரின் ஊமைத்தன்மையை நீக்கி தனக்குத் தெரிந்த மருத்துவக் கலைகள் அனைத்தையும் கற்றுக் கொடுத்து, இனி நீ தனியாக சென்று மக்களுக்குப் பயன்படும்படி செயல்படு என்று அனுப்பினார். தேரையரும் மக்கள் பயன்பெறும் பொருட்டு மருத்துவம் செய்து வந்தார். சீடர்கள் சிலர் அவரிடம் வந்து மருத்துவக் கலைகள் கற்க ஆரம்பித்தனர். உடலில் ஏற்படும் முறிவுகள், வெட்டுக்காயங்கள், உடலே இரண்டாகப் பிரிந்தாலும் மூலிகையின் மூலம் எவ்வாறு சரி செய்ய வேண்டும் என பல மருத்துவ முறைகளை தன் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஒரு சமயம் நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்பட்டு மக்கள் சாப்பாட்டிற்கே வழி இல்லாமல் வருந்தினர். தங்க நாணயங்களை கொடுத்தால் மட்டுமே உணவு தானியம் கிடைக்கும் என்ற நிலை உருவானது. மக்கள் தேரையரை நாடி வந்து தங்கள் துயரங்களைக் கூறி கண்ணீர் வடித்தனர். தேரையர் மக்களுக்கு உதவும் பொருட்டு பெரிய மலையை தங்கமாக மாற்றும் பொருட்டு மலையைச் சுற்றிலும் தீ மூட்டினார். மலை தீப்பிடித்து எரிய ஆரம்பித்தது. அம்மலையில் தவம் செய்து கொண்டிருந்த முனிவர்களும் சித்தர்களும் தேரையரின் குருவான அகத்தியரிடம் சென்று தேரையரின் செயலைப் பற்றி முறையிட்டனர். அகத்தியர் கடும் கோபம் கொண்டு தேரையரின் 2 கால்களையும் பிடித்து உடலை இரண்டாக கிழித்தெறிந்து விட்டுச் சென்றார். அங்கு வந்த தேரையரின் சீடர்கள் குருவினுடைய உடலை மூலிகைச் சாறின் மூலம் ஒன்றாகச் சேர்த்து தேரையரை மீண்டும் உயிர்த்தெழச் செய்தனர். பின் தேரையர் தன் குருநாதர்க்கு அஞ்சி அனமயம் என்னும் பகுதியில் அனமயத்தவசி என்னும் பெயரில் வாழ்ந்து மக்களுக்கு உதவி வந்தார். இதனை தன்னுடைய சக்தியின் மூலம் அறிந்து கொண்டார் அகத்தியர். அகத்தியரின் கண் பார்வை குறைய ஆரம்பித்தது. தன் சீடர்களை அனுப்பி அனமயம் என்னும் பகுதியில் சிறந்த மருத்துவன் உள்ளான், அவனை அழைத்து வாருங்கள் என்றார். தேரையரின் திறமையை தன் சீடர்களுக்கும் விளங்குமாறு செய்ய வேண்டும் என்பதற்காக சீடர்களே, தாங்கள் இரவில் ஓய்வெடுக்கும் போது புளிய மரத்தின் கீழ் படுத்து உறங்குங்கள் என்று கூறி அனுப்பினார். சீடர்களும் தங்கள் பயணத்தின் போது இரவு புளிய மரத்தின் கீழ் படுத்து உறங்கிச் சென்றனர். சில தினங்களுக்குப் பிறகு அனமயத்தவசியைக் கண்டனர். அவரிடம் வந்தபோது சீடர்கள் இரத்த வாந்தி எடுத்து விழுந்தனர். தேரையர் அவர்களுக்கு மூலிகை மருந்து கொடுத்து குணப்படுத்தினார். பிறகு அவர்களிடம் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் உண்மையைக் கூறினர். ஆகவே தாங்கள் வந்து எங்களின் குருநாதர் அகத்தியரின் கண்பார்வையை சரி செய்ய வேண்டும் என்றனர். தேரையரும், சரி, நீங்கள் செல்லுங்கள், நான் வருகின்றேன். நீங்கள் செல்லும்போது இரவு வேப்ப மரத்தின் கீழ் தங்கிச் செல்லுங்கள் என்றார். பின் தேரையரும் அனமயத்தவசியாக அகத்தியர் இருக்கும் ஆசிரமத்திற்கு வந்தார். அகத்தியரின் கண்களில் மூலிகை சாற்றினை ஊற்றியதும் அகத்தியரின் கண் பார்வை பிரகாசமாயிற்று. உடனே அகத்தியர், தேரையா, தாடியும் மீசையும் வைத்துக் கொண்டு பெயரை மாற்றிக்கொண்டால் எனக்கு தெரியாது என்று நினைத்தாயா? தேரையர் அகத்தியரின் காலில் விழுந்து வணங்கி, குருவே, என்னை மன்னியுங்கள் என்றார். அகத்தியரும், தேரையா, நீ இன்னும் பல மூலிகைகளைப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நீ பொதிகை மலைக்குச் சென்று கண்வெடிச்சான் மூலிகையை கொண்டு வர வேண்டும் என்றார். கண்வெடிச்சான் மூலிகை முறிக்கும் சமயம் மிகுந்த புகை மண்டலம் உண்டாகும் என்றார். குருவே, தங்கள் உத்தரவுப்படியே செய்கின்றேன் எனக் கூறி பொதிகை மலைக்குச் சென்று பல நாட்களாக கண்வெடிச்சான் மூலிகையை தேடினார். தேடி பல மூலிகைகளைப் பற்றி தெரிந்து கொண்டார். கடைசியாக கண்வெடிச்சான் மூலிகையை கண்டுபிடித்தார். ஆனால் கண்வெடிச்சான் மூலிகையை பறித்தால் பெரிய புகை மண்டலம் ஏற்பட்டு கண் பார்வை போய்விடும் என்பதை உணர்ந்தார். குருவின் வார்த்தையை தட்ட முடியாதே, நான் என் செய்வேன் தேவி என்று பராசக்தியை நோக்கி தவம் இருந்தார். பார்வதி தேவியும் தேரையரின் வேண்டுதலுக்கிணங்கி, தேரையா, கண் திறந்து பார், நீ வேண்டிய கண்வெடிச்சான் மூலிகையை உன்னருகில் வைத்திருக்கிறேன், எடுத்துக்கொண்டு உன் குருவின் கோரிக்கையை நிறைவேற்று என்று கூறி மறைந்தார். அகத்தியர் தேரையரின் குரு பக்தியை மெச்சி பாராட்டி, தேரையா, நீ மானிடர்கள் பயன்பெறும் பொருட்டு மருத்துவ நூல்களை எழுத வேண்டும் என்று கூறினார். அகத்தியரின் உத்தரவுப்படி தேரையர்
16 மருத்துவ நூல்களை எழுதியுள்ளார். அவற்றில் குலைபாடம், வைத்திய காவியம், வைத்திய சிந்தாமணி என்பன குறிப்பிடத்தக்கது. வெகுகாலம் மருத்துவ சேவை செய்து வந்த தேரையர் பொதிகை மலையைச் சார்ந்த தோரணமலையில் தவம் செய்து ஜீவசமாதி அடைந்தார். சித்தர் தேரையரின் புகழ் ஓங்குக. நன்றி. திருச்சிற்றம்பலம்.